இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அமைஞ்ச மாதிரி பொண்டாட்டிய மட்டும் எவனுக்கு அமையக்கூடாது. ஏன் நான் என்ன பண்ண? போய் சொன்னா இல்ல ஏமாத்துனா? இல்ல ஷாப்பிங் கீப்பிங் போய் உன் பர்ஸ காலி பண்ணனா? இல்ல உன்னை இதை வாங்கி கூட அதை வாங்கி கூடன்னு டார்ச்சர் பண்றனா? அப்படிலாம் இருந்தா கூட பரவாயில்லையே. வெளியே போறப்போ ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட என்னடி சொல்லி அனுப்புவான்? என்ன சொல்லுவான்? பத்திரமா போயிட்டு வாமா, போயிட்டு ஃபோன் பண்ணு, லேட் ஆயிடுச்சுன்னா சொல்ல, நான் வந்து கூட்டு போறேன், சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்பான். நான் இவகிட்ட என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன்? உங்க தங்கச்சி தானே, நீங்களும் கேளுங்க. யார்கிட்டையும் சண்டை போடாத, எவனையும் கை நீட்டாத, வம்பு வளர்த்துட்டு வராத, திட்டாத, அடிக்காதன்னு. தைரியமான பொண்ணுனா அப்படிதான் இருப்பாங்க. சிரிக்காதீங்க நீ, எல்லாம் உங்க குடும்பத்தோட வளர்ப்பு அப்படி. எல்லாரும் உங்க அண்ணன் மாதிரி உங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லி சொல்லி அப்படியே ஜெராக்ஸா வந்து நிக்குது. என்னமோ நானா வம்புக்கு போன மாதிரி. அவங்களா வராங்க, சும்மா 4 தட்டு தட்டின. எல்லாத்துக்கும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு தலையாட்டிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. நீ தட்டிட்டு வந்துருவ, பின்னாடி பிரச்சனை எல்லாம் சேர்ந்து வரும். அது என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அரசியல் கட்சியில ஏதோ சின்ன பொறுப்புல இருந்துட்டு மொத்த ஊரும் அவரோட கண்ட்ரோல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அரசியல் பிரச்சனையை சமாளிக்கணுமா? இந்த மாதிரி 4 பேரை 4 காட்டு காட்டணும், அப்பதான் எல்லாம் அடங்குவானுங்க. வீரா, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா எவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியாது. நீ வேற தனியா போற வர, எனக்கு ஒண்ணு நினைச்சாலே கவலையா இருக்குடி. கண்மணி, நீ எதுக்கும் பயப்படாத. எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு மாறா இருக்கால, எந்த பிரச்சனையும் வராது. இல்லடா? சண்டை போடுறதுக்கு தானே இந்த வீட்டுல வளர்த்து வச்சிருக்காங்க. தாலி கட்டிட்டேன், வேற வழி. இனிமே என்ன கேட்காம எவன்ட்டையாவது வம்புக்கு போன என்ன வீரா, என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண முடியாது. நீ பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துருவ, பின்னாடி வந்து நான் அதை சால்வ் பண்ணி வைக்கணும்.